ஃப்ரெண்ட்ஸ், நீங்க டீசல் கார் யூஸ் பண்றீங்களா? உங்க வெஹிக்கிள்ல ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்றப்போ ஒயிட் ஸ்மோக் வெளிய வருதா? அந்த டைம்ல ஸ்மோக் பக்கத்துல போய் நின்னு பார்த்தீங்க அப்டின்னீங்கன்னா, கண் எரிச்சல் இருக்குங்க. ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது டீசலோட ஸ்மெல் தெரியும். அதுதான் ஏர் ஃபியல் மிக்ஸர்ன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அன்பேன்டு ஃபியலா வெளிய வரும் பேன் ஆகாம. ஸோ அது எதனால அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னீங்கன்னா, டீசல் எரியாம வரதுக்கு டோட்டலா ஒரு 3 ரீசன் தான் இருக்கு. அதுல அந்த க்ளோ பிளக் இருக்கு பாருங்க, ஹீட்டர் பிளக். இதுவும் ஒரு காரணம். க்ளோ பிளக் வந்து சரியா ஃபங்ஷன் ஆகல. ஏன்னா அது வந்து இன்ஜின் கோல்டு ஸ்டார்ட்டிங் நம்ம சொல்றோம் இல்லையா? நல்ல கூலிங்கா இருக்கும்போது தான் இதோட வேலை வந்து செய்யும். சேம் டைம் இப்போ என்னன்னா, இந்த க்ளோ பிளக் இருக்குல்ல, இது போக இன்ஜெக்டர்ல ப்ராப்ளம் இருந்தாலும், ஹை பிரஷர் பம்ப்ல ப்ராப்ளம் இருந்தாலும் ஒயிட் ஸ்மோக் வருங்க. அதுக்கான சிம்ப்டம்ஸ் இன்ஜெக்டர் ஃபெயிலியருக்கு என்னென்ன அப்படின்றத அடுத்ததா வர வீடியோல பார்த்துடலாம். இத இப்போ எப்படி செக் பண்ண போறோம் அப்படின்றத வாங்க லைவா பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி விசிஐ கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த காட்டுது இல்லையா? P0683 க்ளோ பிளக் கண்ட்ரோல் மாடியூல் அப்படின்னு. இதுதாங்க இதுல வரக்கூடிய அந்த டிடிசி. இப்போ க்ளோ பிளக் இருக்குது இல்லையா? இதுல ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஒண்ணு புதுசு. பார்த்தாலே தெரியும். இது வந்து வெஹிக்கிள்ல இருந்து நம்ம ரிமூவ் பண்ணது. இந்த டைம்ல அவங்க நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலா புதுசா பார்த்துருவோம். புதுசுல வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த கண்டக்டர் இருக்கு இல்லையா? அதுல மேல இந்த மாரி ஒரு ஒயர வந்து கனெக்ட் பண்ணிக்கிடுங்க. இந்த நட் இருக்கு பாருங்க. அத வந்து இங்க கொண்டு வந்து வச்சிருங்க. டைரக்ட்டா நெகட்டிவ்ல. வச்சுக்கிட்டு பாசிட்டிவ்ல இத டச் பண்ணீங்கன்னா போதும். சரின்னு வந்துரும். இது வந்து வெளிய வந்துருச்சு இல்லையா? ஸ்மோக் வர ஆரம்பிச்சுட்டு பாருங்க. பாத்தீங்களா? ஒரு 2 செகண்ட்ல எந்த மாரி பழுத்துருச்சு அப்படின்னு. இந்த ஹீட் தாங்க டீசல் வந்து இனிஷியல் டைம்ல எரிறதுக்கு தேவையான ஹீட் வந்து குடுக்குறது. க்ளோ பிளக்க பாருங்க. எந்த மாரி பழுப்பா சிவப்பு கலர்ல இருக்குன்னு. இதே நம்ம பழைய ஹீட்டர் பிளக் இருக்குது இல்லையா? அதையும் நம்ம எடுத்து பார்த்துருவோம். எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத. இதா இருக்குது பாருங்க. வெஹிக்கிள்ல இதையும் நம்ம ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இங்க கொண்டு வந்து வச்சுட்டோம். இந்தா இருக்கு பாருங்க. பாசிட்டிவ்ல டச் பண்ணியாச்சு. இது ஒரு நாள் முழுக்க நம்ம எப்படியாச்சும் பிடிச்சிருந்தாலுமே எதுவுமே ஆகாதுங்க. ஏன்னா இது வந்து ஃபெயிலியர் ஆயிருச்சு. ஸோ இத வந்து இப்ப வந்து நம்ம வெளிய கழட்டி மேனுவலா நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். இதே வந்து பிளக்க நம்ம வந்து மேனுவலா இல்லாம மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி எப்படி வந்து வெஹிக்கிள்ல இருந்து ரிமூவ் பண்ணாம செக் பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்த்துடலாங்க.